51வது நாளிலே கட்டிட பணிக்காக ஜெபிக்கக்கூடிய கிருபைக்காக நன்றியோடு உங்களை வரவேற்கிறேன். நாம் அனைவரும் எழுந்து நிற்போமாக. மகா பரிசுத்தரே, உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. இதோ அப்பா, இந்த நேரத்தை கொடுத்ததற்காக நன்றி தகப்பனே. இதோ அப்பா, இந்த மாலை வேலைக்காய் ஜெபிக்கிறேன் அப்பா. ஸ்தோத்திரம் ராஜா. இந்த 51வது நாளிலே தகப்பனே, ஆம் ராஜா, இந்த திருச்சபை கட்டிட பணிக்காக நாங்கள் ஜெபிக்க வந்திருக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ராஜா. நீர் எங்களை முன்னின்று நடத்துவீராக அப்பா. ஸ்தோத்திரம் ராஜா. தொடக்கம் முதல் முடிவு வரை நீர் எங்களோடு இருப்பீராக. பரிசுத்த ஆவியானவரை நீர் வழி நடத்துவீராக அப்பா. ஸ்தோத்திரம் ராஜா. ஆம் ராஜா, நீரே நடத்துவீராக அப்பா. உம்முடைய வார்த்தை கொண்டு தகப்பனே, ஸ்தோத்திரம் ராஜா, ஆத்மாக்கள் பலம் பெற தகப்பனே நீர் நடத்துவீராக தகப்பனே. ஸ்தோத்திரம் ராஜா. இந்த ஜெபத்தில் வந்திருக்கும் ஒவ்வொரு ஆத்மாக்களையும் நீர் ஆசீர்வதிங்க, அவர்களை பலப்படுத்துங்க தகப்பனே. ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆத்மாக்களையும் நீர் பலப்படுத்துங்க, அவர்களோடு பேசுங்க தகப்பனே. ஸ்தோத்திரம் ராஜா. தகப்பனே ஆவியானவரே, ஸ்தோத்திரம் ராஜா. நாம் ஒரு பாடலை பாடி ஆராதனை செய்வோமாக. ஸ்தோத்திரம் ராஜா. ஆராதனை நாயகர் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகர் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆராதனை நாயகர் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாங்களில் சிறந்தோர் ஆண்டவரே சொனீரே, ஆயிரம் பேர்களில் சிறந்தோர் ஆண்டவரே சொனீரே, பிடி வெள்ளியே எந்தன் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவே, பிடி வெள்ளியே எந்தன் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவே. ஆராதனை நாயகர் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகர் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம், மகிமையின் தேவன் நீரே, மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம், மகிமையின் தேவன் நீரே, முழங்கால் யாவும் முடங்கிடவே, மகிழ்வுடன் துதித்திடுவே, முழங்கால் யாவும் முடங்கிடவே, மகிழ்வுடன் துதித்திடுவே. ஆராதனை நாயகர் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உட்காருவோம். இப்பொழுது நாம் கட்டிட பணிக்காக
நாம் ஜெபிக்க போகிறோம். நம்முடைய கட்டிட பணிக்காக, நம்முடைய சர்ச்சை திருச்சபையின் தேவைகளுக்காக நாம் ஜெபிக்கணும். நம்ம கட்டுமான தேவைகள், சிமெண்ட்டு மூட்டைகள் மற்றும் கம்பி, ஜல்லி, மணல் போன்ற தேவைகளுக்காக யாராவது ஒருவர் ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். யாரும் ஜெபிக்கிறதா இங்கே வரலாம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திர 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 ஆண்டவரே. அப்பா பிதாவே, சேனைகளின் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இதோ இந்த மாலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களை கூட இந்த இடத்துல அப்பா கூட்டி சேர்த்தீங்களே, உமக்கு நன்றி ஆண்டவரே. என் நாமத்தினால எங்கேயோ 2 பேரோ 3 பேரோ கூடி இருக்கிறார்களோ அவர்கள் மத்தியில் இருக்கிறேன் என்று சொன்னீரே ஆண்டவரே. அப்பா இந்த வேளையிலே அப்பா நீர் எங்கள் மத்தியிலே இருந்த ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறபடியாலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஏசப்பா ஸ்தோத்திர 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 ராஜா. ஆண்டவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். இதோ எங்கள் வாயில் இருந்து சொல் பிறவாததற்கு முன்னே நீர் எங்கள் ஜெபங்களை அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. இப்பொழுது கூட ஆண்டவரே எங்களுடைய சபையின் தேவைகளை நீங்க அறிவீர் ஆண்டவரே. ஏசப்பா ஸ்தோத்திர 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 ராஜா. ஆண்டவரே அந்த 10,000 சிமெண்ட் மூட்டை தேவையை சந்திங்க ஆண்டவரே. அப்பா இதோ அப்பா எங்களால் ஆகிறதும் ஆக போகிறது ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. அப்பா எல்லாம் உங்களாலே மாத்திர கூடும் ஆண்டவரே. நீங்க சொன்னால் ஆகும், நீங்க கட்டளையிட நிற்கும் ஆண்டவரே. ஏசப்பா எப்படியாவது அந்த தேவையை நீங்க சந்திக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால அந்த சிமெண்ட் மூட்டையை ஆண்டவரே ஒரு நாளிலே சந்திப்பது உமக்கு லேசான காரிய ராஜா. அப்பா எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இதோ உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கிறோம் ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திர ஸ்தோத்திர ராஜா. அப்பா நீர் எங்கள் ஜெபங்களுக்கு ஆண்டவரே நீங்க பதில் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எல்லா தேவைகளையும் சந்திங்க, எல்லா பொருள் தேவைகளையும் சந்திங்க ஆண்டவரே. ஏசப்பா நீங்க அப்படியே செய்கின்ற தயவிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர ஸ்தோத்திரம். இந்த ஆண்டவரே அந்த ஆலயம் கட்டிட ஆண்டவரே பணியை அப்பா முழுவதுமாய் உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திர ஸ்தோத்திரம். அப்பா இதோ ஆண்டவரே உம்மை நோக்கி கேட்கிறவர்களை நீங்க ஒருபோது வெட்கப்படுத்துவதில்லை ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். நீங்க அப்படியே அந்த தேவையை சந்தித்தபடியாலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிங்க, பலப்படுத்தி பாதுகாத்துக் கொள்ளுங்க. நீங்கள் பெருக நாங்கள் சிறுகட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டதற்காக கோடான கோடி நன்றி. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ராஜா. இப்பொழுது நாம் ஒரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 32:8. ஸ்தோத்திரம் ராஜா. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஸ்தோத்திரம். நான் உனக்கு போதித்து, நாம் அவர்கிட்ட கேட்கும் பொழுது அவர் நமக்கு போதிக்கிறவராய் இருக்கிறார். அந்த வழியை, நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறார். நாம் நடக்க வேண்டிய வழியை அவர் காட்டுகிறார். அதன் வழி அவருடைய கட்டளைகளை கை கொண்டு நான் அதன்படி நடந்தால் நாம் என்ன ஜெபிக்கிறோமோ என்ன கேட்டுக்கொள்கிறோமோ அதை பெற்றுக்கொள்வர்களாக இருக்கிறோம். ஸ்தோத்திரம் ராஜா. இப்பொழுது அவர் நாம மகிமைப்படும்படியாக நாம் ஒரு பாடலை பாடுவோம். நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீர் சொன்னால் போதும் செய்வேன்,
ஜபக்குறிப்பு நம் கட்டும் ஆலயத்திற்காக, நம் திருச்சபையின் தேவைகளுக்காக, திருச்சபை அவருடைய ஓனர், லேண்ட் ஓனர் அவருக்காகவும் அவருடைய குடும்பத்திற்காகவும் அவருடைய ஐக்கியத்திற்காகவும் யாராவது ஆவியில் ஏவப்பட்டவர்கள் ஒரு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி நன்றி தகப்பனே, நன்றி தாஜா. இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். இந்த மாலை வேலையில் தகப்பனையில் கூட்டி சேர்த்த தயவுக்காக முக்கு கொடியான கோடி நன்றி கர்த்தாவே. இந்த 51வது நாளில் அப்பா இந்த வேலையில் அப்பா சபை கட்டுமான பணிக்காகவும் பாதத்தில் வருகிறோம். நீர் பொறுப்பெடுத்து கொண்டு தகப்பனை எல்லா காரியங்களும் நேர்த்தியாக நடக்க தகப்பனே வழிகளை திறந்து கொடுக்கும்படியாக ஜபிக்கிறோம். இந்த வேலையில் அப்பா அந்த பில்டிங் லேண்ட் ஓனருக்காகவும் அவர் குடும்பத்திற்காகவும் அப்பா பாஸ்டரோட அந்த ஐக்கியத்துக்காகவும் கடப்பனையும் பாதத்தில் வருகிறோம். நீர் அப்பா எந்த தவறான எண்ணங்களோ தவறான காரியங்களோ தகப்பனே 2 பேருக்குள்ள எந்த கசப்புகளோ வெறுப்புகளோ பொறாமைகளோ பொச்சரப்புகளோ ஏதோ வராதபடி தகப்பனே நஜரனாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் எல்லாவற்றையும் முறியடிக்கிறோம் ராஜா. நீர் பொறுப்பெடுத்து கொண்டு தகப்பனே எல்லாவற்றையும் நேர்த்தியாக நடக்க அப்பா வரும் நாட்கள் சீக்கிரமாக தகப்பனே நீர் குறித்த நாளில் குறித்த காரியங்களை நேர்த்தியாக செய்கிற தேவன் தகப்பனே. தேவையான காரியங்கள், மெட்டீரியல் காரியங்கள், லேபர் காரியங்களும் எல்லாவற்றையும் அப்பா சந்திக்க வழிகளை திறந்து கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். இந்த வேலையில் கூட அப்பா இத்தனை நாட்களாக ஜெபித்த ஜெபத்திற்கு நீர் பதில் கொடுத்து விட்டதற்காக உமக்கு நன்றி. இந்த வேலையிலும் கூட அப்பா அநேக பிள்ளைகள் ஜெபித்திருக்கும் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. நீ காணிக்கையாக கொடுத்த ஒவ்வொரு குடும்பங்களையும் நான் பாதத்தில் வைக்கிறோம் ராஜா. நீர் பொறுப்பெடுத்து கொண்ட தகப்பனே அந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்ததற்காக உமக்கு கொடியான கொடி நன்றி. இந்த வேலையில் கூட அப்பா இந்த இடத்தில் வந்திருக்கும் பிள்ளைகளையும் ஆன்லைனில் பார்க்கும் பிள்ளைகளையும் தப்பனே சால்வேஷன் டிவியில் பார்க்கும் பிள்ளைகளையும் கருத்தில் பேராகவும் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றா. சரி, நீர் பொறுப்பெடுத்து கொண்ட தகப்பனே தொடக்கம் முதல் இந்த முடியும் வரைப்பா இந்த நாளில் நீர் பொறுப்பெடுத்துக் கொண்டு எங்களை வழிநடத்தும்படி ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதியும் பலப்படுத்தும் வழிநடத்தும் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் எங்கள் பரலோக பிதாவே. ஆமென். நம் ஜெபத்தை கேட்டதற்காக கோடான கோடி நன்றி தகப்பனே. ஸ்தோத்திரம் அப்பா. இதோ நாம் ஒரு வசனத்தை கூட தியானிப்போம். 3 யோவான் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ராஜா. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். கர்த்தர் சொல்ற பிரியமானவனே. நாம் அவருக்கு பிரியமான காரியம், அவருக்கு வேண்டாத காரியம்லாம் வெறுத்து அவருடைய கட்டளைகளை கடைபிடித்து நடக்கும்பொழுது அவர் நம்மளை பார்த்து சொல்றார், பிரியமானவனே உன்னுடைய ஆத்துமா வாழ்வது போல். நம்முடைய ஆத்துமா வந்து உலக பிரகாரமான காரியங்களில் இருக்கும்போது நம்ம ஆத்மா வந்து வறட்சி, அதாவது வறட்சியை நோக்கி அவருடைய வசனத்தை தியானிக்கும் போது தான் நம்மளுக்கு ஆத்மாவோட பலன் கிடைக்கும். அந்த பலன் கிடைக்கிறது அவருடைய வார்த்தையினாலையும் வசனத்தினால. அந்த வசனத்தை நம்ம வார்த்தையை தியானிக்கும் பொழுது தான் அவர் நமக்கு பலனை தருகிறார். அந்த பலனை வந்து நாம் கேட்டு அவர்கிட்ட பெற்றுக்கொண்டு அந்த ஆத்மாவை நம்ம முடிவு பரிந்தும் நம்ம வறட்சி இல்லாமல் செழிப்பாக வச்சுக்கணும். ஏன்னா தாவீது ஆத்மாவை குறித்து நிறைய சங்கீதத்தில் நிறைய இடத்துல பேசியிருக்காரு. சொல்லி அவருடைய வார்த்தைகள் நிறைய இருக்குது. ஆத்மா வந்து நம்ம வந்து செழிப்பாக இருக்கணும். நம்ம ஆத்ம செழிப்பு, ஆத்ம தாகம், அந்த ஆத்மாக்காக அவர் வந்து கர்த்தரையை நோக்கி வேண்டுதல் செய்கிறார். நாம் இப்போ அவருடைய நாம மகிமைப்படும்படியாக ஒரு பாடலை பாடுவோம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. ஆவி தரும் பட்டயத்தை
எடுத்து போராடு வெற்றி பெறு, எடுத்து போராடி வெற்றி பெறு. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. பிரயாணத்தில் மேடு உண்டு, பள்ளங்களும் உண்டு. பிரயாணத்தில் மேடு உண்டு, பள்ளங்களும் உண்டு. விதித்திடுவாய் தாண்டிடுவாய், விதித்திடுவாய் தாண்டிடுவாய். மான்கால்கள் உனக்கொண்டு மறவாதே, மான்கால்கள் உனக்குண்டு மறவாதே. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. ஓட்ட பந்தயம் நீ ஓடுகிறாய், ஒழுங்கி ஓடு மகனே. ஓட்ட பந்தயம் நீ ஓடுகிறாய், ஒழுங்கி ஓடு மகனே. நெருங்கி வரும் பாவங்களை, நெருங்கி வரும் பாவங்களை உதறி தள்ளிவிட்டு ஓடு மகனே, உதறி தள்ளிவிட்டு ஓடு மகனே. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பன். ஹல்லேலூயா. இப்போ இந்த பாடல் நம்ம ஓட்டப்பந்தயம் நீ ஓடுகிறாய், ஒழுங்கின்படி ஓடு மகனே. ஓட்டப்பந்தயம் ஓடுறவங்கள நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த ட்ராக்கில் ஓடும்போது அவங்களோட பார்வை எல்லாம் நேராக தான் இருக்கும். சைடில் இப்படி எந்த பக்கமும் அவங்களால அவங்களோட கவனம் சிதறாதபடி. ஏன்னா அந்த பார்வை அந்த பக்கம் பார்த்துட்டு அவ்வளோதான், அவங்கள அந்த ஓட்டப்பந்தயத்தில் ஜெயிக்க முடியாது. இப்போ நாமளும் அந்த ஒரு ஓட்டப்பந்தய வீரர்கள் போல தான் நாமளும் இருக்கிறோம். நமக்கு ஒரே ஒரு கோல் என்னென்னா, நமக்கு போக வேண்டிய சேர வேண்டிய இடம் ஒன்று, நித்திய ஜீவன், பரலோக ராஜ்யம். அந்த பரலோக ராஜ்யத்துக்கு நாம் போகிற வழி ஒரே அந்த நேர்கோட்டில் நாம் போகணும். ஆனால் நம்மளை திசை திருப்பதற்கு, நம்மளுடைய கவனத்தை சிதறடிக்கிற சாத்தான் நம்மளுக்காக எல்லா கவனத்தை சிதறதுக்கு எல்லா வழிகளையும் அவன் நம்மளை விழுங்கலாமோன்னு பார்த்து கொண்டு இருக்கிறான். அதுதான் இந்த பாடலில் நாம் அந்த ஒரு அர்த்தத்தை நமக்காக புரிஞ்சிக்க முடியும். இப்போ நம்மளோட போதகரும் இப்போ அந்த கர்த்தர் கொடுத்த அவருடைய தரிசனத்தின்படி அந்த திருச்சபையை கட்டணும், அதன் மூலம் இன்னும் அநேக ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும். அவருடைய எய்மு, ஒரு கோல். இந்த திருச்சபைக்காக அவர் அநேக காரியங்களை எடுத்திருக்காரு. நாமளும் இந்த ஜெபத்தை நடத்துகிறோம். இந்த ஜெபத்தை தினமும் ஜெபிக்கிறீங்க. ஆனால் ஒவ்வொருவரும் ஜெபிக்கும்போது அந்த ஜெபங்களை கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறார் நம் கர்த்தர். அதற்கு ஒரு நாள் கண்டிப்பாக பதில் தருவார். ஆனால் அது ஏற்ற காலத்தில் ஒரு நாள் செய்ய வல்லவராக இருக்கிறார். அதற்காக நாம் சோர்ந்து போகக்கூடாது. நம்மளுடைய ஃபோக்கஸ், நம்மளுடைய எய்மு எல்லாம் இந்த திருச்சபையின் மீது தான் இருக்கணும். ஏன்னா அந்த திருச்சபையினால் நீங்கள் சாதாரணமாக நீங்கள் திருச்சபையை எதற்காக கட்டணும், ஏன் இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுக்கணும் அந்த மாதிரிலாம். ஆனால் அந்த திருச்சபைக்காக நம்ம அந்த திருச்சபையில் நம்ம
இப்போ ஒரு இடத்துல கூடி ஆராதிக்கிறோம். அந்த ஆராதனையை அப்புறம் அவருடைய வார்த்தையை கேட்குறோம். போதகர் மூலம் அந்த வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறோம். ஆனால் இப்போ நீங்கள் அந்த திருச்சபை இல்லை அப்படின்னா நீங்கள் சொல்லலாம், நாங்கள் இப்போ கூட இந்த ப்ரேயருக்கு நீங்கள் இங்கெல்லாம் வந்திருக்கீங்க, உங்களையெல்லாம் கர்த்தர் கண்டிப்பாக இதெல்லாம் உங்களோட பலன் கண்டிப்பாக இதற்காக அவர் உங்களோட கணக்கில் எழுதி வச்சுருப்பார். நீங்கள் அந்த வாஞ்சையோடு வந்திருக்கிறீங்க, ஜெபிக்கணும், அந்த ப்ரேயரில் கலந்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம ஆன்லைனில் பார்க்குறோம், ஆன்லைனில் இருந்து பார்த்தாலும் உங்களுக்கு வந்து நாங்கள் ஆன்லைனில் பார்க்குறோம் அப்படின்னு. ஆனால் நீங்கள் அது யோசிக்கும்போது, நீங்கள் நேரடியாக வரும்போது அவருடைய பிரசன்னம் மகிமையில் கலந்துருக்கும்போது அதனோட ஆசீர்வாதமே உங்களுக்கு தனியாக இருக்கும். ஏன்னா நீங்கள் வீட்டில் இருக்கும்போது உங்களுக்கு அந்த ஏதோ பார்த்து அந்த டைம் பார்த்துட்டோம், அதற்கப்புறம் நாம் வந்து அதை க்ளோஸ் பண்ணிவிடுவோம், அவ்வளோதான். பட் ஆனால் நேரடியாக நீ வரும்போது அவர் பிரசன்னம், அவர் மகிமை, அவருடைய சமூகத்தில் வந்து நீங்கள் இங்கே ஜெபிக்கும்பொழுது அதை வந்து அவர் கர்த்தர் கேட்கும் பொழுது அவர் ஒரு அவர் வந்து சந்தோஷப்படுறாரு. ஆனால் அந்த நேரத்தில் இப்போ நீங்கள் உதாரணமாக இப்போ சொல்லணுன்னா, கொரோனா காலத்தில் நம்ம ஆன்லைனில் கிளாஸ் நடந்தது. ஒரு ஸ்கூலில் வந்து எத்தனை பேர் பசங்க வந்துட்டு ஸ்கூல் போகாமல் வீட்லேயே வந்து மொபைல்லையே வந்துட்டு பார்ப்பாங்க, மொபைல்லே கிளாஸ் எடுப்பாங்க. டீச்சர் ஒரு பக்கம் இருப்பாங்க, பசங்க ஒரு பக்கம் ஆட்டம் போடுவாங்க. திடீர்னு கூப்பிடும்போது ஆனால் அவங்க மார்க் எல்லாமே கம்மியாகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்து நிறைய பேர் ஃபெயிலாக கூட ஆனாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவங்களோட எஜுகேஷன் லைஃப் ஸ்டைலே சேஞ்ச் ஆகிடுச்சு. ஆனால் இப்போது ஒரு திருச்சபை என்றது வந்து ஒரு ஸ்கூல் போல தான். இந்த ஸ்கூலில் வந்து நமக்காக போதகரை கொடுத்துருக்காரு, பரிசுத்த வேதாகம் இருக்குது. அந்த வேதாகமத்திலேருந்து நம்ம போதகர் வசனத்தை கொடுத்து அதை தியானிக்கும்படி செய்கிறாரு. அந்த வசனத்தை கேட்டு, வார்த்தையை கேட்டு நாம் அதன்படி நடக்கும் பொழுது கர்த்தர் மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறாரு. அந்த வார்த்தையை நாம் கை கொண்டு முடிவு பறிந்து அதன்படி நடக்கும் பொழுது நமக்கு ஜீவ கிரீடத்தை கொடுக்க அவர் நமக்காக காத்திருக்கிறாரு. இப்போது நாம் அடுத்த ஜெப குறிப்புக்காக ஜெபிக்கலாம். நம்முடைய போதகரின் உடல் நலத்திற்காகவும் அவருடைய குடும்பத்திற்காகவும் ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் தகப்பனே, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரே. அப்பா, அந்த நேரம் ஆண்டவரே நாங்கள் கூடியிருப்பது உம்முடைய சித்தம் ஆண்டவரே. உம்முடைய சித்தம் இல்லாமல் ஆண்டவரே எங்களுடைய அப்பா உறுப்புகளில் ஒரு அணுவும் அசையாது சுவாமி. இந்த நேரத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர், உமக்கு கோடான கூடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. இப்பொழுதுமா எங்களுடைய ஆவிக்குரிய தகப்பனுக்காக வருகிறோம். எங்களுக்கென்று நீங்கள் வைத்திருக்கிற ஆண்டவரே நாங்கள் சோர்ந்து போகிற வேலையிலும் ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு என்னாலும் ஆண்டவரே எந்த கஷ்டத்தின் நேரத்திலும் ஆண்டவரே எங்களை ஆற்றி தேற்றி அப்பா எங்களை பலப்படுத்துகிற எங்கள் ஆவிக்குரிய போதகருக்காக ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு மனப்பட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு மனப்பட்டு ஜெபிக்கிற ஜெபத்திற்கு தேவன் ஆண்டவரே செவிகளை சாய்க்கிறவராக இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். விசுவாசத்தினால் நாங்கள் ஜெபிக்கிற ஜெபம் வீண் போகவே போகாத ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் தகப்பனுக்கு ஆண்டவரே நீர் நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுக்கும்படியாய், ஆயுசு நாட்களை கூட்டி கொடுக்கும்படியாய், ஜீவ பலனை நீர் தரும்படியாய், காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை தந்து ஆண்டவரே அப்பா இன்னுமாய் மேற்கொண்டு ஓடத்தக்கதான கிருபையை நீர் தரும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல போராட்டத்தை போராடின, நல்ல ஓட்டத்தை முடித்தேன் என்று ஆண்டவரே வார்த்தையின்படி ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் அவர் வரும்போது வாடாத ஜீவ கிரீடத்தை பெறத்தக்கதாக ஆண்டவரே அப்பா இருக்கிற ஆண்டவரே. இந்த நாட்களில் தகப்பனே இன்னும் அநேக ஆத்துமாக்களுக்கு ஆண்டவரே நீர் ஒரு அப்பா பலப்படுத்துகிற ஒரு நல்ல போதகரை நீர் வைக்கும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம், துதிக்கிறோம் ஆண்டவரே. மான் கால்களை தரும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எல்லா சோர்வுகளையும் எடுத்து போட்டு ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் செய்கிற தேவன் கர்த்தர் ஆண்டவரே அவரோடு கூட இருந்து ஊழிய பாதையில ஓடத்தக்கதான பலத்தை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். எல்லா விதத்திலையும் ஆண்டவரே அவருக்கு நெருக்கடி இருந்தாலும் சுவாமி, மனதளவில் அவர் சோர்ந்து போனாலும் ஆண்டவரே
தேவன் நீர் பலப்படுத்தும்படியாக செபிக்கிறேன். அவரோடு கூட இடைப்படும்படியாக செபிக்கிறேன். அப்பா அவரை ஆற்றி தேற்றும்படியாக செபிக்கிறேன். இருக்கிற காரியங்களை அப்பா ஆண்டவரை முறித்து மேலோங்கி ஓடத்தக்கதான அந்த பலனை நீர் கொடுக்கும்படியாக செபிக்கிற ஆண்டவரே. நீங்கள் கொடுத்திருக்கிற ஒவ்வொரு திட்டத்தையும் ஆண்டவரே செயல்படுத்த ஆண்டவரே நல்ல ஆயுசு நாட்களை தரும்படியாக செபிக்கிற ஆண்டவரே. அப்பா குடும்பத்தை உம்முடைய கரத்துல கொடுக்கிற ஆண்டவரே. அப்பா சகோதரியை உம்முடைய கரத்துல கொடுக்கிற ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரை பலப்படுத்துங்க ஆண்டவரே. கணவருக்கு ஒரு நல்ல ஆண்டவரே அப்பா தாங்கு ஊன்றுகோலா இருக்கிற அவர்களை ஆசீர்வதிக்கும்படியா செபிக்கிற ஆண்டவரே. பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. ஃபாரின்ல இருக்கிற ஆண்டவரே மகனை கூட நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படியா செபிக்கிற ஆண்டவரே. அப்பா உம்முடைய ரத்த கோட்டைக்குள்ளாக அந்த குடும்பத்தை மூடி கொள்ளும்படியா செபிக்கிற அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சபையை வழி நடத்தத்தக்கதான இன்னும் அநேக காரியங்களை அவருக்கு வெளிப்படுத்த வேண்டுமாய் செபிக்கிற. தேவ திட்டத்தை வெளிப்படுத்த வேண்டுமாய் செபிக்கிற. பரலோக ரகசியத்தை வெளிப்படுத்த வேண்டுமாய் செபிக்கிற ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவரே அவரோடு கூட இருந்து தேவரீர் நீர் வழி நடத்தும்படியாய் செபிக்கிறேன். அப்பா அவர் செபிக்கிற ஒரே காரியம் அநேக ஆத்துமாக்கள் புது ஆத்துமாக்களுக்காக ஆண்டவரே அப்பா அவர் வாஞ்சியோடு ஜெபிக்கிறதை நீர் அறிந்திருக்கிற சுவாமி. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய சித்தம் நிறைவேற வேண்டும், உமக்கு பிரியமாய் நடக்க வேண்டும் என்று இருக்கிற அப்பா ஒரு ஆவிக்குரிய தகப்பனே அப்பா அநேக ஆத்துமாக்களினால் இந்த சபையை நிரப்ப வேண்டுமாய் எசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அநேக ஆத்துமாக்களுக்கு ஆண்டவரே உம்மை பற்றி எடுத்து சொல்லத்தக்கதான ஆண்டவரே அப்பா தேவரீர் அந்த வாய்களை கொடுக்கும்படியாய் செபிக்கிற ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். குடும்பத்தை மூடிக்கொள்ளுங்க ஆண்டவரே. சபை விசுவாசிகளை வழி நடத்துங்க ஆண்டவரே. திருச்சபை உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம். உடன் ஊழியக்காரர்களை உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம் ஆண்டவரே. பலப்படுத்துங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் எங்கள் நல்ல ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ரட்சா. இதோ அப்போ நாம் அவருடைய வசனத்தை தியானிப்போம். சங்கீதம் 103 1-2 வசனங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் என்றும் மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. நம்ம ஆத்துமா முழு இருதயத்தோடு முழு உள்ளத்தோடு அவருக்கு நாம் நன்றி செலுத்த நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம். அதற்காக நாம் ஒரு பாடலை பாடி நாம் அவருக்கு மகிமை செலுத்துவோமாக. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. படுகொழியில் மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. படுகொழியில் மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாரே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகின்றார். கிருபை
இதோ நாம் அடுத்து திருச்சபையின் காரியத்திற்காக அடுத்து ஜெப குறிப்பு. நம் திருச்சபையை உருவாக்க தடை செய்யும் அந்தகார ஆவிகளை கடிந்து ஜெபிக்க வேண்டுமாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். ஸ்தோத்திரம். ஏன்னா நம்ம திருச்சபைக்கு அநேக தடைகள், ஆனால் நமக்கு முன்னாடி எல்லாம் அது வானமண்டல அந்தகார கிரியைகள், மனிதர்கள் மூலமாகவும் தடைகள் வரலாம், இல்லை அந்த சத்ருவோட கிருபை அதற்கு உண்டான வழியை தடை செய்ய அந்த அந்தகார கிரியையை நாம் கண்டித்து அதை தடுக்கும்படியாக நாம் ஜெபிக்க வேண்டுகிறேன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ராஜா. தடை செய்யும் ஆவிகளை கடிந்து ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்தரிக்கிறேன், துதிக்கிறேன் தகப்பனே. ஸ்தோத்திரம் ராஜா. இந்த நேரத்திற்காக ஜெபிக்கிறேன் தகப்பனே. இதோ அப்பா, எங்களுடைய திருச்சபையின் தகப்பனே கட்டுமானத்திற்கு எல்லா தடை செய்கின்ற எல்லா அந்தகார கிரியைகளை தகப்பனே ஸ்தோத்திரம் ராஜா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கடிந்து கொள்ளுகிறேன் தகப்பனே. ஸ்தோத்திரம் ராஜா. ஆம் ராஜா, மனிதர்கள் மூலமாக தகப்பனே ஸ்தோத்திரம் ராஜா அவர்கள் எண்ணங்கள் மூலமாக தடைகளை ஏற்படுத்துகின்ற எல்லா அந்தகார கிரியைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கடிந்து கொள்ளுகிறேன் தகப்பனே. ஸ்தோத்திரம் ராஜா. அதை கட்டுகிறேன் தகப்பனே. நீர் அந்த தடைகளை நீக்கி அப்பா ஸ்தோத்திரம் ராஜா கூடிய சீக்கிரம் தகப்பனே எங்களோட கட்டுமான பணி தகப்பனே கூடிய விரைவில் துவங்க நீர் அருள் புரிய செய்ய வேண்டும் தகப்பனே. ஸ்தோத்திரம் ராஜா. உம்முடைய கிருபையும் உம்முடைய மகிமையும் சூழ்ந்த அந்த இடத்தை காத்து கொள்ள வேண்டும் தகப்பனே. ஸ்தோத்திரம் ராஜா. ஆம் ராஜா. அந்த கட்டுமான தேவைக்கு தகப்பனே, எல்லா தேவைக்கு உண்டான தகப்பனே, எல்லா பொருட்களையும் தகப்பனே, பண தேவைகளை நீ சந்திக்க போகிறதற்காக நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ராஜா. அதை செய்ய போகிறதற்காக கோடான கோடி நன்றி தகப்பனே. ஆம் ராஜா. கூடிய விரைவில் தகப்பனே நாங்கள் ஒரு அதிசயத்தையும் அற்புதத்தையும் காண செய்கிற போகிற நன்றி தகப்பனே. ஸ்தோத்திரம் ராஜா. ஆம் ராஜா. எல்லாரும் வியக்கும் மனம் நீ செய்ய போகிற நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. கோடான கோடி ஸ்தோத்திரம் ராஜா. எங்கள் ஜபங்களை ஏறெடுத்து நீர் அறிந்து கொண்டே தகப்பனே. ஸ்தோத்திரம் தகப்பனே. ஏற்ற வேலையில் செய்ய வல்லவராயிருப்பேனே தகப்பனே. ஸ்தோத்திரம் ராஜா. துதி கனமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறேன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன். ஸ்தோத்திரம் ராஜா. இப்போ நாம் ஒரு பாடலை பாடுவோம். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. நீரே என் தேவன், உம் நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. மேக ஸ்தம்பமே, அக்னி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. மேக ஸ்தம்பமே, அக்னி ஸ்தம்பமே, துணையாளரே. பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. உயர்த்தி
கர்த்தர் அவருக்கு பிரியமான காரியங்கள் அநேகம் உண்டு. அந்த அநேக காரியங்கள் நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் தியானிக்கும் பொழுது அநேக காரியங்களை குறித்து சொல்கிறார். அதற்கு முக்கியமான ஒன்று, நாம் உற்சாகமாய் கொடுப்பவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். 2 கொரிந்தியர் 9:7 சொல்கிறபடி நாம் தேவனுக்கு கொடுக்கிறது எந்த ஒரு வீணான நமக்கு எந்த ஒரு நஷ்டமோ அதனால் நாம் தரித்திரம் ஆகுவதில்லை. ஏன்னா அது நாம் கொடுக்குற பணத்தில் அவர் ஒரு ஊழியம் சுவிசேஷத்தை சொல்கிறார். நாம் டைரக்ட் ஒரு நேரடியாக நாம் ஒரு ஆத்மாவை நம்ம மனம் திரும்புதலுக்கு, ஒரு பாவத்திலேருந்து அவன் பாவியான ஒரு ஆத்மாவை நாம் மனம் திரும்புதலுக்கு ஒப்புன்னு நம்ம நேரடியாக நம்ம சொல்ல முடியாது. ஆனால் மறைமுகமாக அந்த ஊழியத்திற்கு நாம் உதவும் பொழுது அதனால் எத்தனை ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுதோ அத்தனை ஆத்துமாக்களுக்கும் நாம் ஒரு மறைமுகம் உதவி கர்த்தர் அதனால் நம் மீது நமக்கு ஒரு மகிழ்ச்சி, அவர் ஒரு சந்தோஷம், நம் மீது பிரியமாக இருக்கிறாரு. அதனால் நாம் கொடுக்கிற விதைக்கிற காணிக்கை, தசம பாகம் எதுவாக இருந்தாலும் கர்த்தர் அதில் நாம் உற்சாகமாக கொடுக்கணும். ஆனால் நீங்கள் கொடுப்பது ஏதாவது நம்மளால் முடிஞ்சது அவரோட மனப்பூர்வமாக உற்சாகமாக கொடுக்கணும் அப்படின்னு தான் சொல்கிறாரு. அதை கொடுத்துட்டு நாம் அதனால் व्यसனமாக இல்லை, கட்டாயமாக இல்லை. ஸோ அதனால் கொடுக்கும்போது நம்ம கொடுக்குற அதுதான் யோசிப்பேன். காணிக்க கொடுக்கும் நம்ம இதனால் என்ன நமக்கு உதவியாக இருக்கும் அவரோட முதல்ல ஆத்மாவோட ஆதாயம். அந்த ஆத்மாவுக்காக தான் நமக்கு அந்த எல்லாவற்றையும் பாவிகளை மனம் திரும்பி அந்த ஆத்மாக்காக அவர் சிலுவையில் பாடுபட்டு நொறுக்கப்பட்டார். நமக்காக ஜீவனையே தந்தார். அந்த ஜீவனை கொடுத்த அவருக்காக நம்மால் முடிந்தது ஏதாவது செய்யணும். அந்த வாஞ்சை வரணும். அந்த வாஞ்சை இல்லைன்னா நமக்கு இந்த சுவிசேஷம், இந்த ஊழியம் எதுவுமே எல்லாம் சேர்ந்து நாம் ஒரு சபையாக அதை நாம் செய்யும் பொழுது தான் கர்த்தர் அநேக ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட கிருபையாக உதவி செய்வார். இப்போ நாம் அதாவது கொடுக்கக்கூடிய அநேக ஆத்மாக்கள் அந்த வாஞ்சையை கொடுக்கும்படியாக, அந்த வாஞ்சை கொடுக்க நாம் அதற்காக ஜெபிக்க வேண்டுகிறேன். யாராவது ஸ்தோத்திரிக்கிறோம் அன்பின் தகப்பனே, நாளுக்காக ஸ்தோத்திரிக்கிறப்பா. எங்கே 2-3 பேர் கூடியிருக்கிறார்கள் அந்த இடத்தில் நான் இருப்பேன் என்று வாக்கு கொடுத்த தேவன், வாக்கு மாறாத தேவன் தகப்பனே, உம்முடைய ராஜ்யத்துக்கென்று விதைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தகனம் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். விதைத்த பிள்ளைகளும் விதைக்க போகிற பிள்ளைகளும் அப்பா நீர் பொறுப்பெடுத்து கொண்ட தகப்பனே, ஒவ்வொரு பலப்படுத்திய தகப்பனே, நீர் வழிநடத்துவீராக தகப்பனே. இந்த வேலையிலும் கூட அப்பா உம்முடைய ராஜ்யத்துக்கு இந்த விதைக்கிற ஒரு போதும் தரித்திரன் ஆவதில்லை என்றப்பா வார்த்தையின் படி தகப்பனே, இந்த வேலையிலும் பாதத்தில் வருகிறோம். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை செய்வேன் என்று வாக்கு கொடுத்த தேவன், கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும், கொடுக்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்வான், அழிக்கு குளிக்கு வழியும்படி நான் செய்வேன் என்று வாக்கு கொடுத்த தேவன் தகப்பனே. இந்த வேலையில் வந்திருக்கிறோம் பிள்ளைகளும் அப்பா, பார்த்து கொண்டிருக்கிறோம் பிள்ளைகளும் அப்பா, விதைக்கிற விதைகளை அப்பா நீர் அங்கீகரித்த தகப்பனே, அந்த பிள்ளைகள் எந்த வாஞ்சையோடு விதைக்கிறார்களோ அந்த வாஞ்சை தேவைகளை நீர் சந்திக்க வல்லவராக இருக்கிறீர். அதற்காக உமக்கு கொடியான கோடி நன்றி ராஜா. நாமத்தினால் எதை கேட்டாலும் அதை செய்வேன் என்று சொன்ன தேவன், சபைக்கு மாத்திரம் அல்லப்பா, வந்திருக்கும் பிள்ளைகளும் பார்த்து கொண்டு இருக்கிறோம் பிள்ளைகளுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கும். அவர்களுக்கும் அவர்கள் என்ன ஜெபத்தில் கேட்கிறார்கள் அப்பா, நீ கேட்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்கிற தேவன், அந்த பிள்ளைகளுக்காக செய்யும்படியா இந்த வேளையில் பாத வருகிற நீர் பொறுப்பெடுத்துக் கொண்டு வழி நடத்துகிறார்கள். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் பரலோக பிதாவே. நம் ஜெபத்தை கேட்டது கர்த்தருக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். ஒரு வசனத்தை தியானிப்போமாக. 2 நாளாகமம் 6ஆம் அதிகாரம் 40வது வசனம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ரட்சம். 2 நாளாகமம் 6:40. இப்போதும் என் தேவனே, இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் விண்ணப்பத்திற்கு உம்முடைய கண்கள் திறந்தவைகளும் உம்முடைய செவிகள் கவனிக்கிறவர்களுமாயிருப்பதாக. ஆமேன். இப்போதும் என் தேவனே, இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் விண்ணப்பத்திற்கு நாம் இப்பொழுது ஜெபித்து கொண்டிருக்கிறோம்ல,
உம்முடைய கண்கள் அவருடைய கண்கள் திறந்த கண்கள், அவருடைய செவிகள் கவனிக்கிறோல. நாம் என்ன ஜெபிக்கிறோம், என்ன கேட்கிறோம் எல்லாமே அவருக்கு தெரியும். ஆனால் நம்ம உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிக்கிறோம், அதை அறிந்திருக்கிறார். அதனால் இதெல்லாமே அவருடைய ஞாபகத்தில், அவருடைய கவனத்தில். ஆனால் அதை ஒரு ஏற்ற நேரத்தில் அவர் ஒரு அதிசயத்தை காண செய்ய போகிறார். அதற்காக நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோம். அவரை மகிமைப்படும்படியாக ஒரு பாடலை பாடுவோம். நன்றி பலி பீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலி பீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார்.
சேர்த்து விட்டீர். இருளின் அதிகாரம் அகற்றி விட்டீர். இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டீர். உமக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டு உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டீர். உமக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டு உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. ஹல்லேலூயா. இருளின் அதிகாரம் அகற்றி விட்டீர். இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டீர். உமக்கு சொந்தமாய் வாங்கி கொண்டு உரிமை சொத்தாக வைத்து கொண்டீர். நாம் பாவ இருளில் மூழ்கி இருந்தப்போ அவர் நாம் அவரை விசுவாசி மனம் திரும்பி அவரை நாம் இரட்சகராக ஏற்றுக்கொண்டோம். நமக்கு அவர் சொந்தமாக நம்மளை அவர் வாங்கிட்டார். நம்ம சொந்த பிள்ளையாக மாற்றினார். நாம் ஒரு விரியன் பாம்பு குட்டிகளாக இருந்தோம். ஆனால் இப்போ நம்ம அவருடைய சொந்த பிள்ளையாக மாறி இருக்கோம். அதற்காக நாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோம். இப்பொழுது நாம் ஒரு ஜெப குறிப்பு. சால்வேஷன் டிவி ஊழியர்களுக்காகவும் இபிஹெச் எஸ்தர் பிரேயர்ஸ் உடன் ஊழியர்களுக்காகவும் அவர்களுடைய குடும்பத்திற்காகவும் யாராவது ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திர 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 தகப்பனே, அப்பா உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இப்பொழுது கூட இதோ ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் சால்வேஷன் டிவியில ஆண்டவரே அப்பா வேலை செய்கிற ஒவ்வொருவரையும் அப்பா உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. அவர்கள் குடும்பத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரின் அப்பா வீட்டின் தேவைகளை நீங்க சந்திக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ உமக்காக ஊழியம் செய்கிற அந்த பிள்ளைகளை அப்பா நீங்க ஒவ்வொரு நாளும் போஷிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா ஸ்தோத்திர ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதோ ஆண்டவரே அப்பா எஸ்தர் பிரேயர் ஹவுஸ்ல ஆண்டவரே அப்பா உடன் ஊழியர்களாய் இருக்கிற ஆண்டவரே அப்பா மீடியால இருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரும் அப்பா ஒவ்வொரு குடும்பத்தையும் உடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம் ராஜா. ஒவ்வொரு வீட்டின் தேவைகளை நீங்க சந்திக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரமனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக என்ற வார்த்தையின்படி ராஜா ஒவ்வொரு குடும்பத்திலும் உம்முடைய சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நீங்க நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதோ பாஸ்டர் ஆண்டவரே அவர்கள் அப்பா கீழ்ப்படிந்து ராஜா ஒவ்வொருவருக்குள்ளேயும் ஆண்டவரே ஒரு மனத்தை கட்டளையிட்டு ஆண்டவரே ஸ்தோத்திர ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் ஒரு ஆண்டவரே பாஸ்டருக்கு ஒரு தூணாய் அவர்கள் எழும்பி நிற்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு வீட்டின் தேவைகளையும் சந்திங்க ஆண்டவரே. ஒவ்வொரு வீட்டிலும் என்ன பிரச்சனைகளை நீங்க அறிவீர் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திர ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் நீங்கள் அவர்களுக்கு வாய்க்க செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுக்கு நல்ல உடல் சுகத்தையும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆகாரத்தையும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் பாதுகாப்பையும் நீங்க கட்டளையிட வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்படியே ஆண்டவரே நீங்க வழி நடத்துங்க, காத்து கொள்ளுங்க. எல்லாவற்றையும் உம்முடைய கரத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீங்கள் பெருக நாங்கள் சிறுகட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டார். ஜெபித்த கர்த்தர் ஸ்தோத்திரம். ரட்சா சகோதரிக்கு நன்றி சொல்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஏன் நம்ம உடன் அவர் ஊழியக்காரர் சால்வேஷன் டிவி அந்த வேலை செய்கிறவங்களுக்காக எஸ்தர் பிரேயர்ஸில் வேலை செய்கிற உடன் ஊழியக்காரர்கள் எதற்காக ஜெபிக்கணும்னா அவங்க குடும்பத்தின் மூலயமாவும் அந்த சத்ருவான நமக்கு அவங்களோட தடையை கொண்டு வர முடியும். அவங்க ஒவ்வொருத்தரும் இங்கே கரெக்டான அந்த வேலையை செய்யலைன்னா நம்மளுடைய அந்த ஊழியம் தடைப்படும்படியாக அவன் அநேக காரியங்களை செய்கிறோம். ஏன்னா கர்த்தர் சொல்கிறாரு, நாம் எந்த ஒரு இப்போது அவங்க எந்த ஒரு பலத்தினால் இருக்கிறாங்க அப்படின்றது அவனுக்கு தெரியும். அவங்க யாரும் அவங்க வீட்டிலேயே கூட யாராவது ஒருத்தர் ஒரு பலவீனமாக இருந்தாங்க, ஒரு மாம்சத்துக்குரிய காரியத்தில் இருந்தாங்க அப்படின்னா ஒரு மாம்சமான ஒரு இதில் அவன் தடை செய்ய முடியும். அதற்காக தான் அவர் சொல்கிறாரு, உன் வீட்டாரே உன் சத்துருக்கள் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் பரிசுத்த ஆவியானவர் பெற்று ஆவியில் பலத்தினாலும் இருந்தாலும் ஆனால் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க யாராவது பலவீனமாக இருந்து அந்த மாம்சத்துக்குள்ளே இருந்தாங்கன்னா அவங்க மூலயமா உங்களுக்கு ஒரு தடையை ஏற்படுத்த முடியும். அதற்காகத்தான் அந்த சாத்தானை நாம் கடிந்து ஜெபிக்க வேண்டியதாக இருக்கிறோம். ஜெபித்தவர்கள் கர்த்தருக்கோடான கொடி ஸ்தோத்திரம். இப்பொழுது நாம் ஒரு வசனத்தை தியானிப்போம்.
சங்கீதம் 57 1 வசனம் 2 3. எனக்கு இறங்கும் தேவனே, எனக்கு இறங்கும், உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்ளுகிறது. விக்கினங்கள் கடந்து போகும் மட்டும் உமது செட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன். எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில் அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சிப்பார். தேவன் தமது கிருபையையும் தமது சத்தியத்தையும் அனுப்புவார். முதல் வசனம் 57 1 வசனம். எனக்கு இறங்கும் தேவனே, எனக்கு இறங்கும், உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்கிறது. விக்கினங்கள் கடந்து போகும் மட்டும் உமது செட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன். தாவீது சொல்கிறாரு, எனக்கு இறங்கும், என் ஆத்துமா உம்மையே நாடி இருக்கு, உம்மையே அண்டிக் கொள்கிறேன் என்று சொல்கிறாரு. அப்போது அவருடைய வருத்தம் வெசனம் எல்லாமே போகும் மட்டும் நான் உன் கீழே தான், உங்களுடைய செட்டைகளின் கீழே நான் வந்து தங்குறேன்னு சொல்கிறாரு. அப்போது அவருடைய செட்டைகளின் கீழேனா அவருடைய செட்டை மறைவில் அந்த நிழலில் தங்கும்போது அவர் எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்கிறாரு. இப்போது நீங்கள் ஒரு கோழி, ஒரு தாய் கோழி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த குஞ்சு நீங்கள் பார்க்கலாம். அந்த குஞ்சுகள் வந்து அந்த செட்டையின் கீழே எப்படி ஒரு பாதுகாப்பாக ஒரு இடத்துக்கு கொண்டு போகும்பொழுது அது அந்த செட்டை ஏதாவது ஒரு பிள்ளை அது தவறி அந்த செட்டையின் நிழலிலிருந்து தவறி போனால் அந்த ஒரு கழுகோ இல்லை பருந்தோ இல்லை நாய் ஏதாவது வந்து சடனாக அப்படியே தூக்கின்னு போயிடும். நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போது அவரோட செட்டையின் கீழே நாம் இருக்கிறது தான் நமக்கு ஒரு பாதுகாப்பு. அதனால தான் அவர் சொல்கிறார், நீங்கள் என்னுடைய கண்ட்ரோல், என்னுடைய நிழலில் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. நாம் அதை மீறி அவனை விழுங்கலாமோ அதை தான் அவன் பார்த்துட்டுருக்கான். நீங்கள் கொஞ்சம் இடறி போனீங்கன்னா உங்களை விழுங்க அந்த பாவத்திலேருந்து உங்களால் மீளாதபடி செய்துவிடுவான். அதை மீட்டுக்கொள்கிற அவர் மூலயமா தான் நீங்கள் திரும்பியும் மீட்டுக்கொள்ள முடியும், அவர் மீண்டும் நீங்கள் வர முடியும். ஆனால் அதற்காகத்தான் அவருடைய செட்டையின் கீழ் நிலையில் நான் தங்க வேண்டும் என்று தாவீது, அதனால தான் அவர் ஒவ்வொரு முறையும் அந்த ஆத்துமாக்காக அவர் வேண்டிக்கிறார். அந்த ஆத்துமா அவரை விட்டு அவருடைய பரிசுத்த ஆவியானவர் எடுக்கக்கூடாது. பரிசுத்த ஆவியானவர் அவரோட பலன் இல்லாமல் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. ஸ்தோத்திரம். இப்படி கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்படி ஒரு பாடலை பாடுவோம். கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபை கிருபை
கிருபையை கொண்டாடுகிறோம், தேவ கிருபையை கொண்டாடுகிறோம், கிருபையை கொண்டாடுகிறோம், தேவ கிருபையை கொண்டாடுகிறோம். கிருபை, 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 கிருபை. கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையாய் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையாய் நிலை நிற்கிறோம், கிருபையாய் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையாய் நிலை நிற்கிறோம், கிருபையாய் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையாய் நிலை நிற்கிறோம். ஹalleluya ஸ்தோத்திரம் ராஜா. அவர் கிருபை இல்லாமல் ஒன்றுமில்லை. ஹalleluya ஸ்தோத்திரம் ராஜா. அப்படியே இப்பொழுது நம்ம அடுத்த ஜெப குறிப்பு, நம்முடைய சபையில் அநேக ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட ஜெபிக்க வேண்டுகிறேன். ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட ஸ்தோத்திரம். யாராவது ஒருவர் ஜெபிக்கும்படியாக. ஹalleluya ஸ்தோத்திரம் ராஜா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்தரிக்கிறேன், துதிக்கிறேன். ஸ்தோத்திரம் ராஜா. ஆத்மாக்கள் ஹalleluya ஆத்மாக்கள் ரட்சிக்கப்பட ஸ்தோத்தரிக்கிறேன். யாராவது ஜெபிக்கும்படியாக. ஹalleluya ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் அன்பின் தகப்பனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மாலை வேளையில் உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே அப்பா, அமர்ந்திருக்க செய்த கிருபைக்காய் நன்றி. இந்த நாளில் ஆண்டவரே அப்பா 51வது நாள் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். இந்த ஜெபத்திலே ஆண்டவரே உம்முடைய கிருபை, உம்முடைய பலன் ஆண்டவரே இம்மட்டும் நடத்தி வந்த கிருபைக்காய் நன்றி. இந்த நாளிலே ஆண்டவரே இந்த ஜெபத்தினுடைய நோக்கமும் திட்டமும் பரிபூர்ணமாக நிறைவேறத்தக்கதாக உம்முடைய பலத்தினால் வல்லமையினால் இடைகட்டும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் ஆண்டவரே அப்பா அந்த சபையின் ஆண்டவரே தேவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் வைத்திருக்கிறோம். உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். உம்மை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே எங்களுக்கு ஒத்தாசை வரும் பருவதம் ஆண்டவரே நீர் ஒருவரே ராஜா. அப்பா உம்மை நோக்கி ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கேளுங்கள் அப்போது கொடுக்கப்படும் சொன்ன உம்முடைய வார்த்தையின்படி ஆண்டவரே அப்பா நாங்கள் இப்போது கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் ராஜா. ஆண்டவரே மெய் ஸ்தோத்தரிக்கிற ராஜா. அப்பா நன்றி நன்றி ராஜா. உம்முடைய நாம மகிமைக்கென்று உம்முடைய சித்தத்தை செய்து முடிக்க ஆண்டவரே நீர் ஒருவரே ஒத்தாசை அனுப்புகிறவர். கர்த்தர் கட்டாராகில் கட்டுகிறவர்கள் பிரயாசம் விருதாய் என்று பார்க்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் ஆண்டவரே மெய் ஸ்தோத்தரிக்கிற ராஜா. அப்பா உம்முடைய கரம் இந்த ஆலயத்தை கட்டி தரும்படியாக ஆண்டவரே உம்முடைய கரம் ஆண்டவரை கிரியை செய்யும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இதற்கு விரோதமாக இருக்கிற எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். எல்லா அந்தகார கிரியைகள் எல்லாம் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் கிரியைகள் அழிக்கப்படுவதாக. பிசாசின் கிரியைகள் அழிக்கும்படி வந்த என் தேவனே, இப்பொழுது உம்முடைய ஆலயத்தையும் உம்முடைய ராஜ்யம் ஆண்டவரே இந்த பூமியிலே கட்டப்படும்படியாகவும் அதற்கு விரோதமாக இருக்கிற எல்லா சத்ருவின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் இப்போது அது அழிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறோம் ஆண்டவரே. இயேசுவே நன்றி ராஜா. ஆண்டவரே இதன் தேவைகள் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. இதற்கு தேவையான காரியங்களில் நம்முடைய கரம் இருப்பதாக ஆண்டவரே. அதனுடைய சிமெண்ட் தேவைகளாக இருக்கட்டும், அயன் ராடுகளாக இருக்கட்டும் ஆண்டவரே, அதனுடைய ஜல்லி கற்களாக இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா அதற்குரிய வேலையாட்களாக இருக்கலாம், அதற்குரிய பண தேவைகளாக இருக்கலாம் ஆண்டவரே. அப்பா மனுஷர் தயவு ஆண்டவரே நம்முடைய கிருபை இதில் இறக்கும் அப்பா தயவு உண்டாகும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. அதன் தேவைகள் எல்லாவற்றையும் நீர் சந்திக்க வல்லமை உள்ளவர் ராஜாக்கள் இருதயத்தை நம்முடைய கரத்தில் வைத்திருக்கிறீர். நீர் விரும்பி
விரும்புகிறபடி திருப்புகிற என் தேவன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. மை ஸ்தோத்திரம். இந்த நாளிலே அப்பா எங்களுடைய ஆலயம் கட்டும்படியாக அப்பா ஒவ்வொருவரையும் இருதயத்தை திருப்புங்க ஆண்டவரே. அதற்குரிய உம்முடைய சேனை இந்த வேளையில் இறங்கி வரட்டும் ஆண்டவரே. மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உம்முடைய ஆலயத்தை கட்டும்படியான உம்முடைய பரம சேனை இறங்கி வருவதாக ஆண்டவரே. உம்முடைய சேனை ஆண்டவரே உம்முடைய ஆவியின் பலத்தினாலே நிரப்புங்க ராஜா. ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உம்முடைய வல்லமையினால் நிரப்புங்க அப்பா. இதை பார்த்து கொண்டு இருக்க ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய வல்லமை நாவி இறங்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இறங்கட்டும் ஆண்டவரே. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொன்னீர் ஆண்டவரே. அப்பா செருபாபேலை பார்த்து சொன்ன நீர் அந்த வார்த்தை ஆண்டவரே. அந்த அப்பா இந்த ஆலயத்திலே ஆண்டவரே உம்முடைய ஆவியினாலே அப்பா உம்முடைய ஆவியினால் இது கட்டப்படும்படியாக ஊற்றப்படும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. இதை அப்பா யாரை கொண்டு கட்ட வேண்டுமோ அவர்கள் ஒவ்வொருவரையும் இந்த வேளையில் எழுப்பும்படியாக செபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் எழுப்பும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த ஆலயத்தின் கட்டுமான பணி அப்பா தடைப்பட்டு இருந்த போதிலும் சுற்றி இருக்க ஜனங்கள் மத்தியில் உம்முடைய கிருபை தந்ததற்காக நன்றி அப்பா. உம்முடைய தயவு இருந்ததற்காக நன்றி ராஜா. ஆளுகை செய்யுங்க இயேசுவே. மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்தரிக்கிறோம் இயேசுவே. நன்றி. இந்த வேளையில் எங்கள் ஜெபங்களை கேட்டு அப்பா இம்மட்டுமாய் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஏறெடுக்கிற அப்பா ஒவ்வொரு ஜெபத்தையும் அப்பா ஸ்தோத்திரம் கரத்தில் வைத்திருக்கிறீர் ராஜா. ஆண்டவரே இதற்குரிய ஒரு நேரத்தையும் அப்பா நாட்களை நீர் குறித்து வைத்திருக்கிறீர். அதை நிச்சயமாய் செய்து முடிப்பீர். ஜெபத்தை கேட்டு இருக்கிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஜெபத்தை கேட்ட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கோடான கோடி நன்றி. நாம் கைத்தட்டுவோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ராஜா. நன்றி செலுத்துவோம். இப்போ நாம் ஒரு பாடலை பாடுவோம். நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, தந்தீரையா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா,
இயேசு ராஜா தனிமையிலே துணை நின்றீர் நன்றி ராஜா தனிமையிலே துணை நின்றீர் நன்றி ராஜா தாயை போல் தேற்றினீரே நன்றி ராஜா தாயை போல் தேற்றினீரே நன்றி ராஜா நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா நாவாலே துதிக்கிறோம் நாதா உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா நாவாலே துதிக்கிறோம் நாதா நன்றி இயேசு ராஜா நன்றி இயேசு ராஜா நன்றி இயேசு ராஜா நன்றி இயேசு ராஜா சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கினீரே சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கினீரே சுகம் தந்து இதுவரை தாங்கினீரே சுகம் தந்து இதுவரை தாங்கினீரே நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா நாவாலே துதிக்கிறோம் நாதா உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா நாவாலே துதிக்கிறோம் நாதா நன்றி இயேசு ராஜா 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 அல்லேலூயா அல்லேலூயா ஸ்தோத்திரம் ரட்சா இது நாம் ஒரு வசனத்தை கூட தியானிப்போம் சங்கீதம் 103 8 9 10 11 சங்கீதம் 103 கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார் என்றைக்கும் கோபம் கொண்டிரார் அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார் பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரியதாய் இருக்கிறது. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆமென். முதலாவது வசனம் 103 8வது வசனம். ஹல்லேலூயா. கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தம் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் உருக்கம் மிகுந்தவராய் இருக்கிறார், நம் மீது இரக்கம் உள்ளவராய் இருக்கிறார், நீடிய சாந்தம் மிகுந்த கிருபை. ஆனால் அந்த நம்ம ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். 9வது வசனம். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தம் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிரார். அவர் என்றைக்கும் கோபம் கொண்டிரார்னா நாம் செய்கிற பாவங்களுக்காக நமக்கு நம்முடைய பாவங்களை சரி கட்டாமல் இருக்கிறார். நாம் செய்கிற பாவங்கள் அநேகம் இருந்தாலும் அந்த பாவங்களுக்கு தக்கதாய் நமக்கு தண்டனை கொடுத்தா நாம் இப்போ அவர் கிருபையால் தான் நம்மளை மன்னிச்சிருக்கிறாரு. அவர் கிருபையால் நம்மளுடைய புத்திர சுகிரத்தை கொடுத்துருக்காரு. அந்த கிருபையை வானத்துக்கு பூமிக்கு எவ்வளோ பெரியதோ அவ்வளோ பெரிய கிருபையை அவர் கொடுத்துருக்கிறாரு. அந்த கிருபையால் தான் நாம் இப்போது அவருடைய பிள்ளையாக நாம் இருக்கிறோம். அதற்காக நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோம். நாம் ஒவ்வொரு நாளும் அவருக்கு நன்றி செலுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும், நன்றி இல்லாதவர்களாக இருக்கக்கூடாது. ஸ்தோத்திரம் ரட்சா. இப்பொழுது நாம் ஒரு பாடலை பாடுவோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார், அச்சமே எனக்கில்லை. ஆண்டவர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார்,
அச்சமே எனக்கில்லை. என்னை நடத்தும் இயேசுவினாலே எதையும் செய்திடுவேன். என்னை நடத்தும் இயேசுவினாலே எதையும் செய்திடுவேன். அவரது கிருபைக்கு காத்திருந்து ஆவியில் பலனடைவேன். அவரது கிருபைக்கு காத்திருந்து ஆவியில் பலனடைவேன். ஆண்டவர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். அச்சமே எனக்கில்லை. ஆண்டவர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். அச்சமே எனக்கில்லை. வறுமையோ வருத்தமோ வாடிடும் துன்பமோ எதையும் தாங்கிடுவேன். வறுமையோ வருத்தமோ வாடிடும் துன்பமோ அதையும் தாங்கிடுவேன். அனுதின சிலுவையை தோளில் சுமந்து ஆண்டவர் பின் செல்லுவேன். அனுதின சிலுவையை தோளில் சுமந்து ஆண்டவர் பின் செல்லுவேன். ஆண்டவர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். அச்சமே எனக்கில்லை. ஆண்டவர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். அச்சமே எனக்கில்லை. என்னை நடத்தும் இயேசுவினாலே எதையும் செய்திடுவேன். என்னை நடத்தும் இயேசுவினாலே எதையும் செய்திடுவேன். அவரது கிருபைக்கு காத்திருந்து ஆவியில் பலனடைவேன். அவரது கிருபைக்கு காத்திருந்து ஆவியில் பலனடைவேன். ஆண்டவர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். அச்சமே எனக்கில்லை. ஆண்டவர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். அச்சமே எனக்கில்லை. வறுமையோ வருத்தமோ வாடிடும் துன்பமோ அதையும் தாங்கிடுவேன். வறுமையோ வருத்தமோ வாடிடும் துன்பமோ எதையும் தாங்கிடுவேன். அனுதினம் சிலுவை தோளில் சுமந்து ஆண்டவர் பின் செல்லுவேன். அனுதினம் சிலுவை தோளில் சுமந்து ஆண்டவர் பின் செல்லுவேன். ஆண்டவர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். அச்சமே எனக்கில்லை. ஆண்டவர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். அச்சமே எனக்கில்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்போ நமது அடுத்த ஜெபக்குறிப்பு நம்முடைய சபை திருச்சபை கட்டுமான இப்போ ஜெபத்தை பார்க்கிற ஒவ்வொரு ஆத்மாக்களுக்கு அவங்களுக்குள்ள மனதுருக்கமும் கொடுக்கக்கூடிய வாஞ்சையும் அவர்களுக்கு அந்த ஆவியின் ஏவுதலை கொடுக்கும்படியாக ஜெபிக்க வேண்டுகிறேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ராஜா. ஹலோ மகா பரிசுத்தரே உங்கள் ஸ்தோத்திரம் ராஜா. இதோப்பா எங்களுடைய திருச்சபையின் 51வது நாள் ஜெபத்தை நீர் கொண்டு வந்து சேர்த்திருக்காய். நன்றி தகப்பனே. ஸ்தோத்திரம் ராஜா. இதோ ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிற தகப்பனே ஸ்தோத்திரம் ராஜா. ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் நீர் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க தகப்பனே. அவர்களுடைய உள்ளத்தில் பேசுங்கப்பா. ஸ்தோத்திரம் ராஜா.
ஆம் ராஜா, அவர்களுடைய திருச்சபை கொடுக்கக்கூடிய தகப்பனே, அவர்கள் மனதில் ஏவுதலின் ஆவியை கொடுங்கப்பா. ஸ்தோத்திரம். வாஞ்சை தாங்கப்பா. ஸ்தோத்திரம் ராஜா. அவர்கள் கர்த்தருக்கென்று கொடுத்தால் தகவல் வீண் போவதில்லை என்று சொல்லியப்பா, அவர்களுக்கு ஒரு ஞானத்தை தாங்க தகப்பனே. ஸ்தோத்திரம் ராஜா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீர் அவர்களுடைய ஆசீர்வாதத்தை ஆம் ராஜா அவர்களோடு கொடுத்த ஆம் ராஜா தகப்பனே. ஸ்தோத்திரம். அவர் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க, குடும்பங்களை ஆசீர்வதிங்க, தேவைகளை சந்திங்க, எல்லா தடைகளையும் நீக்கி போடுங்க. அவர்களுக்குள்ள ஆம் ராஜா ஒரு கொடுக்கக்கூடிய ஒரு வாஞ்சை கொடுக்கும்படியாக நீ செய்ய போகிற கிருபைக்காக கொடான கொடி நன்றி தகப்பனே. ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ராஜா. நன்றி. நாம் அடுத்த ஒரு வார்த்தை தியானிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ராஜா. என்னாகமம் 23:19. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் மனு புத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? மனுஷன்தான் நம்ம பொய் சொல்கிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் தேவன் ஒரு நாளும் பொய் சொல்கிற தேவன் அல்ல. அவர் மனம் மாற மனிதனும் அல்ல. நம்முடைய போதகருக்கு அவர் ஒரு தரிசனம், அவர் பாரம் கொடுத்தது திருச்சபை கட்ட வேண்டும், திருச்சபையில் அநேக ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட வேண்டிய பாரத்தை கொடுத்த தேவன் கண்டிப்பாக அதை கூடிய சீக்கிரத்தில் நமக்காக நிறைவேற்றுவார். அந்த தரிசனம் நிறைவேற நாம் காத்திருக்கணுமோ. அதனால் நாம் நம்பிக்கையோட கர்த்தரோட சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது அந்த நம்பிக்கையை நமக்கு மனப்பூர்வமாய் செய்து தக்கிறவராக இருக்கிறார். அதனால் நாம் யாரை நம்பி இருக்கிறோம்? கர்த்தரை தான் நம்பி இருக்கிறோம். நாம் இப்போ அவருடைய பாடலை பாடி நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ.
இப்பொழுது நாம் ஒரு வசனத்தை தியானிப்போம். மல்கியா 3ஆம் அதிகாரம் 15-16. இப்போதும் அகங்காரிகளை பாக்கியவான்கள் என்கிறோம், தீமை செய்கிறவர்கள் திடப்படுகிறார்கள், அவர்கள் தேவனை பரீட்சை பார்த்தாலும் விடுவிக்கப்படுகிறார்களே என்று சொல்லுகிறீர்கள். அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக்கொள்வார்கள். கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் ஆமேன். இப்போ நாம் கர்த்தரோட நம்ம பாவிகளாக இருந்து நாம் ரட்சிக்கப்பட்டு அவரோட சொந்த பிள்ளையாக மாறும் பொழுது கர்த்தர் நமக்காக பரலோகத்தில் 2 புக்கு, ஒன்று ஞாபக புஸ்தகம், இன்னொன்று ஜீவ புஸ்தகம். 2 நம்முடைய பேரில் அவர் அக்கௌண்ட்டு. இப்போ நம்ம எப்படி உலக பிரகாரமாக இங்கே நம்ம எத்தனையோ பேங்க் அக்கௌண்ட்டு வச்சுன்னு இருக்கோம். ஆனால் பரலோகத்தில் நமக்கு 2 புக்கு இருக்குது. ஒன்று ஞாபக புஸ்தகம், இன்னொன்று ஜீவ புஸ்தகம். இப்போ நம்ம அந்த ஞாபக புஸ்தகத்தில் நாம் என்னெல்லாம் செய்கிறோமோ அதை எல்லாமே அவர் எழுதி வச்சுருக்காரு. இப்போ நம்ம முடிவு பண்ணி நாம் போகும்பொழுது இப்போ அதுதான் இப்போ நம்மளுக்குள்ளே நாம் பேசுவோம், என்ன நம்மளுக்கு எந்த உபத்திரவம் தொந்தரவு எல்லா ஒரு பாடுகள் துயரம் எல்லாம் வரும்பொழுது நாம் சொல்கிறோம் நாம் கர்த்தரையே சேவிக்கிறோம், அவரையே நம்பின்னு இருக்கோம். ஆனால் நம்மளுக்குள்ளே எத்தனை உபத்திரவம் இருக்குது. ஏன்னா இதெல்லாம் எத்தனையோ தவறான வழியில் போகிறாங்க, தீமை செய்கிறாங்க, பாவத்தில் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களாம் ரொம்ப நன்மையாக இருக்கிறாங்க, நல்லா செழிப்பாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு எந்த துன்பமும் இல்லையே. பட் நம்ம எல்லாம் கரெக்டாக தானே பண்ணுறோம், அவரோட வசனத்தின்படி நடக்கிறோம் எல்லாம். அந்த மாதிரி கேள்வியெல்லாம் வரும்போது அதை தான் அவர் சொல்கிறாரு 15ஆவது வசனத்தில். அவங்க அதை பற்றி தான் பேசுகிறாங்க. அப்போ கர்த்தர் அதை கவனித்து கேட்குறாரு. கர்த்தருக்கு பயந்தவங்க அவருடைய நாமத்தை தியானிக்கிறவங்க உபத்திரவத்தில் இருக்கிற பொழுது அவங்க பேசும்போது கர்த்தர் அதுக்காக தான் சொல்கிறாரு, நீ கவலைப்படாத, அதெல்லாம் நான் கணக்கு வச்சுருக்கேன், எல்லாத்தையும் ஞாபக புஸ்தகத்தில் எழுதியிருக்கேன். ஏன்னா இப்போ கர்த்தர் இப்போது அந்த கடைசி முடிவு பிறந்த கடைசி நாளில், நியாய தீர்ப்பு நாளில் இவங்களே ஒரு கொஸ்டின் கேட்க முடியும், நான் எங்கப்பா பண்ணேன் இந்த மாதிரி பாவம், எந்த தப்பு, அதுக்கு தான் பண்ணி பாருப்பா, இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு வச்சுருக்கேன், உன் கணக்கில் இந்த மாதிரி எல்லாம் எழுதியிருக்கு பாரு. அந்தந்த நாளில் அந்தந்த நேரத்தில் இப்போ நாம் செய்கிற நன்மை தீமையான காரியங்கள் எல்லாமே அந்த ஞாபக புஸ்தகத்தில் இருக்கும். இன்னொன்று ஜீவ புஸ்தகம் இருக்கிறது. அந்த ஜீவ புஸ்தகத்துலேயும் இப்போ அந்த ஞாபக புஸ்தகம் இல்லைன்னா அதுக்கப்புறம் நாமளே ஒரு கர்த்தரை நாமளே கொஸ்டின் கேட்க வேண்டிய ஆளாகிடுவோம். இப்போ நம்ம ஜீவ புஸ்தகம் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 3-4 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம். பிலிப்பியர். கர்த்தருக்குள் எப்பொழுதும் இல்லை 3ஆம் வசனம் 4ஆம் அதிகாரம் 3. அன்றியும் என் உத்தம கூட்டாளியே, அவர்களுக்கு உதவியாயிருக்கும்படி உன்னையும் வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் கிளமெந்தோடும் மற்ற என் உடன் வேலையாட்களோடு கூட சுவிசேஷ விஷயத்தில் என்னோட கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. அதாவது இவர் சுவிசேஷம் பவுல் சொல்கிறாரு, அவருடைய சுவிசேஷத்தை போய் அறிவிக்கும்போது அவருக்கு கூட உதவியாக இருக்கிறாங்க. அவர் கூட இருக்கிறவங்க உதவியாளருங்க எல்லாருமே யாரெல்லாம் உதவியாக இருந்தாங்களோ அவங்களுடைய நாமங்கள் அவங்களோட பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருக்குன்னு சொல்கிறாரு. இப்பொழுதும் அதுதான் நமக்கு என்னென்னா, இப்போ நம்ம இந்த ஊழியத்தில் இந்த சுவிசேஷத்தில் நாம் அவருக்கு இப்போ போதகருக்கு நாம் உதவியாக இருக்கிறோம். இப்போ இந்த உதவியினால் இது கர்த்தர் எல்லாமே கணக்கு வச்சுருக்காரு. நீங்கள் இங்கே ஜெபிக்கிறது, அவருடைய சமூகத்தில் வாஞ்ச நீங்கள் ஜெபிக்கிறீங்க, ஒவ்வொரு நாளும் உங்களுடைய நேரத்தை கொடுத்து இங்கே அமர்ந்து இருக்கிறீங்க. இதெல்லாம் அவர் கொடுத்த கிருபை இருந்தாலும் அவர் இதெல்லாம் கணக்கு வச்சுருக்காரு. இதெல்லாம் ஒரு நன்மையான காரியத்தில் தான் உங்களை இப்போ எப்படின்னா உங்கள் அக்கௌண்ட் ப்ளஸ் இப்போ 0 பேலன்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு ப்ளஸ் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் வரீங்க. நீங்கள் பாவத்தில் போகும்போது அது மைனஸாக போகும். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி அவரோட சுவிசேஷத்தில் அவருடைய ஊழியத்திற்காக நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த சபையில் நானே பார்க்க எத்தனையோ ஒரு
சகோதரிங்க இங்கே இந்த சபையை க்ளீன் பண்ணுறாங்க, வாரம் வந்து எல்லாம் பண்ணுறாங்க. அவங்க செய்யும்போது அவங்க அதனால் எந்த ஒரு அவங்க எதிர்பார்ப்பு இல்லாமல் வந்து கர்த்தருக்கு செய்கிறோம். அதுதான் அவர் வந்து அதை பார்க்குறாரு. அப்போ அவங்களோட உள்ளத்தோட வாஞ்சையோடு வராங்க, வந்து செய்கிறாங்க. நமக்கு இந்த ஆலயம் அவருடைய பரிசுத்த ஸ்தலம். இந்த பரிசுத்த ஸ்தலத்தை வந்து நீங்கள் செய்யும்போது அதற்கு உண்டான பலன் வந்து மிகுதியாக இருக்கும். அதனால் நீங்கள் அவருக்காக நான் கூட இந்த சர்ச்சு பழைய சர்ச்சிலையும் சரி இங்கேயும் நமக்கு வந்து நானும் மணிபதரெல்லாம் எலக்ட்ரிக்கல் வேலை செய்யும்போது எங்களுக்கு ஒரு மெட்டீரியல் மட்டும் கொடுத்தா போதும், நாங்கள் வேலையை வந்து செஞ்சு நாங்கள் கொடுத்தோம். ஆனால் எதற்காக செய்கிறோன்னா கர்த்தருக்காக செய்கிறோம். அதை வந்து கர்த்தர் அவர் அறிவார், அவர் பார்த்துன்னு இருக்கார். ஒவ்வொன்றும் நம்ம செய்கிற ஒவ்வொரு நிமிஷமும் இப்போது பேசியிருக்க நானும் இப்போ என்னோடய வார்த்தையில் நீங்கள் உட்காந்து எல்லாமே அவருக்கு தெரியும், எல்லாமே கணக்கு வச்சுருக்கிறாரு. அந்த கணக்கை வந்து ஒரு நாள் அவர் நியாய தீர்ப்பு நாளில் நன்மையான காரியங்களுக்காக அவர் நன்மை செய்கிறவர்களாக இருக்கிறோம். தீமையான காரியங்களுக்கு வந்து அதற்குண்டான பலன். அதனால் அவர் சொல்கிறாரு, பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், பாவம் செய்கிறவன் இன்னும் பாவம் செய்யட்டும். ஏன்னா நீங்கள் இன்னும் பரிசுத்தமாகிட்டே இருந்தீங்கன்னா உங்களோட கணக்கில் வந்து அந்த ஜீவ புஸ்தகத்தில் அவர் எழுதிட்டே போகிற எல்லா ப்ளஸில் தான் போயின்னு இருக்கும். உங்களுக்கு வந்து ஸ்டார் ரேட்டிங் ஏறினே இருக்கும். ஆனால் நீங்கள் பாவம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு மைனஸில் தான் போவோம், உங்களுக்கு ஸ்டார் ரேட்டிங் ஒன்றுமே இருக்காது. ஆனால் கடைசியில் அவர் முடிவு பறிந்தோம் அந்த நாளில் அவருடைய வருகையில், அப்போ வந்து அவரோட வருகையில் உங்களை வந்து நீங்கள் கேள்விக்கும். அதுக்காக தான் அந்த வசனம் வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 5-6 வெளிப்படுத்தல் ரெவலேஷன் 3:5-6 ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும், ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். 5ஆம் வசனம், ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறது காதுள்ளவன் கேட்க கடவன். ஆவியானவர் சபைகளுக்கு, இப்போ இந்த நம்முடைய பரிசுத்த வேதாகமம் ஆவியானவர் மூலயமா தான் எழுதுனது. சீஷருங்க பரிசுத்த ஆவியானவர் பெற்று அவரால் எழுதுனது. பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த அந்த வேதாகமத்தில் அதுதான் அவர் சொல்கிறாரு, காதுள்ளவன் கேட்க கடவன். மறுபடியும் நம்ம 5ஆம் வசனம் ரெவலேஷன் 3:5, ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும், ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல். ஜெயங்கொள்ளுகிறவன பாவத்தை, இப்போ ஜெயங்கொண்டது ஒரே அவர் தான், நம்ம கர்த்தராகி இயேசு கிறிஸ்து தான் ஜெயங்கொண்டார், அவனை ஜெயிச்சார். ஏன்னா அவன் எவ்வளோ சோதனை, இயேசுவையே அவன் சோதித்தான். ஆனால் அந்த சோதனை ஆனால் நம்ம வந்து அந்த சோதனையெல்லாம் மீண்டு நம்ம அதை வந்து அவர் ஜெயங்கொண்டா அவர் வந்து மறுபடியும் அந்த 5ஆம் வசனம், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, அவனுக்கு ஜெயங்கொள்கிறான். அவனை வந்து சாத்தான நாம் ஜெயங்கொண்டா அவனுக்கு அந்த வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும், ஜீவபுத்திரன் அவனுடைய நாமத்தை நமக்கு இப்போ நம்ம ரட்சிக்கப்பட்ட அவருடைய பிள்ளையாக மாறும்போது நம்முடைய பேரில் அங்கே புக்கு அந்த ஜீவ புஸ்தகத்தில் இருக்கும். நம்ம பாவத்தில் இருந்தால் அந்த நேமை அந்த பேரை கிறுக்கி போட்டுறேன்னு சொல்கிறாரு. அப்போது நம்ம ஒவ்வொரு நாளும் தான் யோசிக்கணும், நம்ம பெயர் அந்த ஜீவ புஸ்தகத்தில் இருக்கணும், நம்ம பெயரை கிறுக்கி போடக்கூடாது. அதற்கு என்ன தேவை, அது வசனத்தை தியானித்து அவர் சொல்கிறபடி நாம் நடக்கணும். பாவத்திலிருந்து மீண்டு நன்மையான காரியங்களை செய்து அவரையே நாம் அண்டிக்கொள்களாக இருக்கணும். வெளிப்படுத்தல் 21-27, வெளிப்படுத்துதல் 21ஆம் அதிகாரம் 27வது வசனம், தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். எங்கள் பரலோக ராஜ்யத்தில் தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. அதெல்லாம் என்ன காரியம்னா, நீங்கள் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் படித்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கலாத்தியரில் ஒரு 17 காரியங்கள் இருக்குது.
விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமகரம், பொய்கள், கொலைகள், வெறிகள், களியாட்டுக்கள் எல்லாம் ஒரு 17 இருக்குது. அந்த 17 காரியங்களும் வந்து கர்த்தர் அருவருக்கிறார். அதெல்லாம் தீட்டுள்ளவைகள் என்று சொல்கிறாரு. அப்போது நம்ம ஒரு கிறிஸ்தவர்களாக இருக்கும்பொழுது அந்த அப்போது இந்த 17 காரியத்தையும் நாம் வந்து சிலுவையில் அறைஞ்சிருக்கணும்னு சொல்கிறாரு. இப்போ நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்களாக இருந்தால் இவற்றையெல்லாம் நீ சிலுவையில் அறைந்திருக்கிறீர்களே. அப்படி நீங்கள் 17 வீட்டில் போனீங்கன்னா நீங்கள் தியானிக்கலாம். 5 கலாத்தியர் 5:17. அதற்கப்புறம் அவர் சொல்கிறாரு, அதில் வந்து அதை நீங்கள் மேற்கொள்ளணும்னா ஆவியின் கனியாக 9 கனி. அந்த கனியை வந்து நீங்கள் சந்தோஷம், சமாதானம், நற்குணம், விசுவாசம், இச்சை, அடக்கம், அதுபோல் ஒரு 9 ஒரே கனி தான். அதில் 9 வகையான சுவை, ஒரு டேஸ்ட். அதை வந்து நாம் கடைப்பிடிச்சோன்னா அந்த ஆவியின் கனிகள், அப்போ நாம் பரலோக ராஜ்யத்தில் நாம் பிரவேசிக்க கர்த்தர் அந்த ஜீவ கிரீடத்தை நமக்கு கொடுப்பார். அப்போ நம்ம ஜீவ புஸ்தகத்தில் நம்முடைய அந்த பெயரை வந்து கிறுக்கி போடாமல் இருப்பார். அதுதான் அவர் சொல்கிறது, முடிவு பரிந்தும் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். நாம் ஞானஸ்நானம் எடுத்து ரட்சிக்கப்பட்டு, ஆனால் நம்ம வந்து அதுதான் சொல்கிறாரு, ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால். நம்ம வெறும் ஜலத்தினால் பிறந்து அவரை ஏற்றுக்கொள்கிறோம், விசுவாசம், அவர் சொந்த பிள்ளையாக மாறுறோம். ஆனால் நாம் முடிவு பரிந்தும் அவரோட பிள்ளையாக இருந்து நாம் பாவத்தை மேற்கொள்ளனா பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளணும். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் நம்மளால் அவனை ஜெயிக்கவே முடியாது. ஏன்னா நான் ஒரு சீஷர்களுக்கு அவர் கடைசி நாளில் அவர் பரமேறி போகிறதுக்கு முன்னாடி அந்த சீஷர்களை கூப்பிட்டு சொல்கிறாரு, நான் இப்பொழுது போகிறேன் பிதாவினிடத்தில், ஆனால் நான் போயிட்டு இன்னொரு தேற்றறிவாளன், இன்னொரு சத்திய ஆவியாய் உங்களுக்கு நான் அனுப்புகிறேன். என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற சத்திய ஆவியை நீங்கள் பெற்று பலனடைந்து முடிவு பரிந்தும் நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதனால் அந்த சீஷருங்க எப்படி பலன் அடைஞ்சாங்கன்னா பரிசுத்த ஆவியானவரால். அதற்கப்புறம் அவங்க வந்து நீங்கள் பேதுருவை பார்த்தீங்கன்னா சிலுவையில் இயேசுவை வந்து சிலுவையில் அவங்க வந்து என்கொயரி பண்ணுறாங்க சிலுவையில் அறையத்துக்கு முன்னாடி. அப்போது அதற்கு முன்னாடி இயேசு சொல்கிறார், நீ என்னை வந்து 3 தரம் பரிதலிப்ப அப்படின்னு சொல்கிறாரு பேதுருவை பார்த்து. பேதுரு சொல்கிறாரு, நான் அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அப்போ சொல்கிறாரு இயேசு, சரி நீ மறுதளிப்ப அப்படின்றாரு. ஆனால் அதே போல் அதற்கப்புறம் அவரை வந்து அவரை வந்து இயேசு அவரை வந்து கைது பண்ணி அவரை என்கொயரி. அப்போது வந்து அந்த இடத்துல வந்த வேலைக்காரி சொல்கிறேன், இந்த மனுஷன் நான் வந்து அவர் கூட பார்த்துருக்குறேனே அப்படின்னு சொல்லும்போது பேதுருக்கு ஒரு பயம் வந்துடுது. அந்த பயத்தில் அவர் சொல்கிறாரு, இல்லை நான் இல்லை. அது திருப்பி இதே மாதிரி 2-3 முறை மறுதளிக்கிறாரு. ஏன் அந்த மறுதளிச்சார்னா அவருக்குள்ள அந்த பயம், மாம்சத்துக்குரிய அந்த பயம் வந்துடுது. அதே பேதுரு ஆவியானவர் பரிசுத்தான மேல் வீட்டறையில் பெந்தகோஸ்தே நாளில் அவர் பரிசுத்த ஆவியானவரை பெற்று அவர் செய்த அற்புதங்கள் அநேகம் அவர் செய்த அவர் பரிசுத்த ஆவியானவர் வந்த அதற்கப்புறம் தான் அவர் வந்து அற்புதங்களை செஞ்சார், சாட்சியாக இருந்தார் எத்தனையோ சுவிசேஷம். ஸோ அதனால் நாம் பரிசுத்த ஆவியானவர் பெற்று அதன்படி நடக்கும் பொழுது நமக்கு அந்த ஆவியானவர் எப்போவுமே நமக்கு ஒரு துணையாக இருக்கிறார். நமக்கு பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் நாம் முடிவு பரிந்தும் அவனை சாத்தானை நாம் ஜெயிக்க முடியாது. ஸோ இப்போ நம்ம ஒரு பாடலை பாடுவோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தரையே நாம் நம்பிக்கொண்டுனா அந்த நம்பத்தக்கவரும். ஸ்தோத்திரம் ராஜா. நம்பத்தக்கவர் நீ ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீ ஒருவர் தானே. நம்பத்தக்கவர் நீ ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீ ஒருவர் தானே. பொய் சொல்லிட மனிதனல்ல, மனமாறிட மனபுத்திரனல்ல. பொய் சொல்லிட மனிதனல்ல, மனமாறிட மனபுத்திரனல்ல. செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை, நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை. எல்சடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே,
புத்திரனல்ல பொய் சொல்லுவேன் மனிதனல்ல மனமாறிட மனு புத்திரனல்ல செய்ததை தடுப்பவன் யாரும் இல்லை நீ செய்ததை தடுப்பவன் யாரும் இல்லை தெய்வமே சர்வ வல்லமை உள்ளவரே யெகோவா தேவனே என்னை பெருக செய்பவரே எல்சடா தெய்வமே சர்வ வல்லமை உள்ளவரே யெகோவா தேவனே என்னை பெருக செய்பவரே வாழ்க்கை பயணமெல்லாம் முன் செல்லும் மகிமையின் மேகமே தள்ளாடி நான் நடந்த போது என்னை தாங்கிடும் உன் கரம் நான் கண்டேனே என் வாழ்க்கை பயணமெல்லாம் முன் செல்லும் மகிமையின் மேகமே நான் தள்ளாடி நடக்கும்போது என்னை தாங்கிடும் உன் கரம் நான் கண்டேனே எல்லாம் இயேசுவுக்கு சித்தனா முடிந்ததே மிகவோ தொடங்கினதே எல்லாம் இயேசுவுக்கு சித்தனா முடிந்ததே மிகவோ தொடங்கினதே எல்சடா தெய்வமே சர்வ வல்லமை உள்ளவரே யெகோவா தேவனே அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ராஜா. இப்பொழுது நம்முடைய திருச்சபைக்காக அநேக தேவைகள் உண்டு. பண தேவைகள், கட்டுமான தேவைகள். இன்னும் அந்த தேவைகளுக்காக ஜெபிக்கும்படியாக நான் வேண்டுகிறேன். ஸ்தோத்திரம் ராஜா. ഞങ്ങൾ അത് വാത്സല്യമായി സ്നേഹിക്കുന്ന സ്വർഗീയ നല്ല പിതാവേ, ഈ നല്ല സമയത്തിനായി അങ്ങേ സ്തുതിക്കുന്നു, വാഴ്ത്തുന്നു. കർത്താവേ, ഇന്ന് 51-ാം ദിവസം വരെ ഞങ്ങൾ പ്രാർത്ഥിച്ചുകൊണ്ടിരിക്കുന്ന കർത്താവേ, ഞങ്ങളുടെ ആലയം കെട്ടിപ്പണിയുവാൻ അതിന് തടസ്സമായിരിക്കുന്ന എല്ലാം മാറ്റി കർത്താവെ അങ്ങ് അനുഗ്രഹിച്ച് ആശീർവദിക്കുമാറാകണമേ എന്ന് യാചിക്കുന്നു. കർത്താവെ, പണം ഒരു തടസ്സമായിരിക്കാതെ വണ്ണം കർത്താവെ സ്വർഗീയ കവാടവാതിക്കൽ തുറന്ന് ഞങ്ങൾക്ക് പണം തരുവാറാകണമേ എന്ന് യാചിക്കുന്നപ്പാ. ദൈവമേ, ഞങ്ങൾക്ക് സ്ഥലം തന്നുവല്ലോ കർത്താവെ, അത് കെട്ടിപ്പണിത് പോകുവാനുള്ള എല്ലാ കൃപയും തരണമേ. ഞങ്ങൾ ആരംഭിക്കുക, ഞാൻ അവസാനിപ്പിക്കുക എന്ന് പറഞ്ഞ കർത്താവെ, ആരംഭിച്ചിരിക്കുന്നുവല്ലോ കർത്താവെ, ഇപ്പോഴത് മുടങ്ങി നിൽക്കുന്ന പിതാവെ, അത് കെട്ടുവാനുള്ള കൃപ തരണമേ, അനുഗ്രഹിച്ച് ആശീർവദിക്കുമാറാകണമേ. കർത്താവെ, നിൻ്റെ കൃപ പകരുന്നതിനായി സ്തോത്രം. ആവശ്യമുള്ള ധനങ്ങൾ തരണമേ കർത്താവെ. 10,000 മൂട്ട സിമന്റ് കർത്താവെ, കമ്പി കർത്താവെ, ജല്ലി, മണൽ, എല്ലാ ആവശ്യമുള്ള സാധനങ്ങളും തരുന്നതിന് വേണ്ടി അങ്ങയുടെ തൃപ്പാദത്തിലേക്ക് വരുന്ന സഭയാൽ വരുന്ന കർത്താവെ, എല്ലാ തടസ്സങ്ങളെയും മാറ്റുമാറാകണമേ എന്ന് യാചിക്കുന്നു. യേശുവേ, സ്തോത്രം ചെയ്യുന്നു, സ്തുതിക്കുന്നു, വാഴ്ത്തുന്നു. ദൈവമേ, നിൻ്റെ കൃപ പകർന്നതിനായി സ്തോത്രം. ഞങ്ങളുടെ ആവശ്യമുള്ള നന്മകളാൽ നിറച്ചതിനായി സ്തോത്രം. കർത്താവെ, നിൻ്റെ ദാസനെടുക്കുന്ന മൂഴ്ചയെല്ലാം ഞങ്ങൾ അനുഗ്രഹിക്കുമാറാകണമേ. കർത്താവേ, നിൻ്റെ കൃപ പകരണമേ. യാതൊരു തടസ്സങ്ങൾ ഉണ്ടാകാതെ വണ്ണം കാത്തുരക്ഷിക്കണമേ. ശാരീരം, ഭൗഷിക, ആത്മീക നന്മകളാൽ നിറയ്ക്കണമേ. കർത്താവെ, ഉച്ചന്തല മുതൽ ഉപ്പിറ്റി കാല് വരെയും രക്തക്കോട്ടക്കുള്ളിൽ മറച്ചു കൊള്ളണമേ. അനുഗ്രഹിച്ച് ആശീർവദിക്കുമാറാകണമേ. ഉടൽ ഊഴിയക്കാരെയും അനുഗ്രഹിക്കുമാറാകണമേ എന്ന് യാചിക്കുന്നു. കർത്താവെ, ഇതിനു വേണ്ടി ഇടപെടുന്ന എല്ലാവരെയും അനുഗ്രഹിക്കുമാറാകണമേ. അവരുടെ കുടുംബങ്ങളെ അനുഗ്രഹിച്ച് ആശീർവദിക്കുമാറാകണമേ എന്ന് യാചിക്കുന്നു. കർത്താവെ, ചോദിക്കുന്നതിനും നിനയ്ക്കുന്നതിനും അപ്പുറമായി ദാനം ചെയ്യുന്ന ഞങ്ങളുടെ നല്ല ദൈവമേ, നിൻ്റെ കൃപ പകർന്നതിനായി സ്തോത്രം ചെയ്യുന്നു, സ്തുതിക്കുന്നു. കർത്താവെ, അവിടെ ആലയം കെട്ടുമ്പോൾ കർത്താവെ, ചുറ്റുമുള്ളവർക്ക് ആർക്കും യാതൊരു ഡിസ്റ്റർബ് ഉണ്ടാകാതെ വണ്ണം കാത്തുരക്ഷിക്കണമേ.
കർത്താവേ നിന്റെ കൃപ പറയണം. ആരും ഒരു കംപ്ലൈൻറ്റ് പറയാതെ വണ്ണം അങ്ങനെ ദൂതന്മാരെ വിട്ട് കാവലാക്കിയിരിക്കുമാറാകണമേ എന്ന് യാചിക്കുന്നു. സർവ്വതും അങ്ങടുത്ത് അങ്ങ് അറിയുന്നുവല്ലോ കർത്താവേ. സർവ്വവും അങ്ങയുടെ തൃപാദങ്ങളിലേക്ക് സമർപ്പിക്കുന്നു. യേശുവിൻ്റെ നാമത്തിൽ ചോദിക്കുന്നു സ്വർഗീയ നല്ല പിതാവേ. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். ஸ்தோத்திரம் ராஜா. இப்பொழுது நமக்கு ஜெயம், இந்த ஜெபத்தின் மூலமாக நமக்கு ஜெயத்தை கொடுக்க போகிற கர்த்தருக்காக நாம் ஒரு பாடலை பாடுவோம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா பாடுவே ஆனந்தத்துணியாய் உயர்த்துவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா பாடுவே ஆனந்தத்துணியாய் உயர்த்துவே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார். நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார். கர்த்தரே என் பலன், எங்குமே அன்புடே. கர்த்தரே என் பலன், எங்குமே அன்பிடே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ராஜா. நம் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் ராஜா. வாழ்வழிக்கிற தேவனையும் கோடான கோடி ஸ்தோத்திரம் ராஜா. இதோ அப்பா இந்த நேரத்தை கொடுத்து நன்றி அப்பா. அப்பா ஸ்தோத்திரம் ராஜா. தொடக்கம் முதல் முடிவு வரை நீர் தகப்பனே ஸ்தோத்திரம். எங்களை வழி நடத்துக்க நன்றி தகப்பனே. கோடான கோடி ஸ்தோத்திரம் ராஜா. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. தகப்பனே இதோ 51வது நாளில் தகப்பனே ஜெபிக்கக்கூடிய கிருபைக்காய் நன்றி தகப்பனே. ஸ்தோத்திரம் ராஜா. இன்னும் ஆம் ராஜா எங்களுடைய போதகர் நலக்காக ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஸ்தோத்திரம் ராஜா. அவர் பலவீனங்களை எல்லாம் எடுத்து போடுங்க தகப்பனே. ஸ்தோத்திரம் ராஜா. அவருக்கு பரிபூர்ண சுகத்தை கட்டளையிடுங்கப்பா. ஸ்தோத்திரம் ராஜா. அவர் குடும்பத்தை ஆசீர்வதிங்க தகப்பனே. இன்னும் மேன்மேலும் அவர் ஊழியம் வளர தகப்பனே. அவர் மூலயமா அநேக ஆத்மாக்கள் ரட்சிக்கப்பட தகப்பனே. கொள்ளை பொருளான ஆத்மாக்களை நீ கொடுக்க போவதற்காக நன்றி தகப்பனே. ஸ்தோத்திரம் ராஜா. அந்த ஆத்ம பாரத்தை நீ கொடுத்ததற்காக நன்றி தகப்பனே. அந்த ஆத்ம தாகத்தை கொடுத்தீரே உமக்கு நன்றி ராஜா. ஆம் ராஜா. உடன் ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறேன் தகப்பனே. அவருக்கு ஆம் ராஜா உறுதுணையாக இருக்கிற அந்த ஊழியக்காரர்களை நீர் தகப்பனே அவர்களையும் ஆசீர்வதிங்க. இன்னும் பலப்படுத்துங்க தகப்பனே. அவர் தேவைகளை சந்திங்க. அவர் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க அப்பா. இன்னும் ராஜா அந்த சபையின் தகப்பனே அந்த இடத்தை நீர் ஆசீர்வதிங்க, மகிமையால் மூடிக்கொள்ளுங்க தகப்பனே. ஆம் ராஜா. அந்த கட்ட உரிமையாளரை ஆம் தகப்பனே உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம் அப்பா. அவருக்கு வந்து இரக்கத்தை கொடுக்க தகப்பனே. ஸ்தோத்திரம் ராஜா. அவர் ஐக்கியத்தையும் நீ பலப்படுத்துங்கப்பா. அவர் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க தகப்பனே. இன்னும் எங்களுடைய தேவைகளை நீர் அறிந்திருக்கிறப்பா. ஸ்தோத்திரம் ராஜா. நீர் கொடுக்க போகிற தகப்பனே கூடிய சீக்கிரம் சந்திக்க போகிறக்காயும் கோடான கோடி நன்றி அப்பா. ஆம் ராஜா. நீர் சந்தித்த ஒரு அதிசயத்தை அற்புதத்தை காண செய்கிறப்பதற்காக நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. உண்மையே ஸ்தோத்திரத்து இது வழிநடத்துகிறோம் தகப்பனே. துதி கனமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம் இயேசு மூலமாக நல்ல பிதாவே. ஆமேன். இன்றைய நாள் 52வது ஜபம். ஸ்தோத்திரம் ராஜா. இப்போ நாளை நடக்க போகிற ஜபத்தில் வந்து கலந்து கொள்ளுங்கள். 52வது நாள் ஜபத்தில் வந்து கலந்து உங்களுடைய ஜபத்தை ஏறெடுக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக கோடான கோடி நன்றி. ஸ்தோத்திரம் ராஜா.